Welcome students and viewers. We are in 12th Biogeology 6th lesson. 6th lesson name is Evolution. In this lesson, today's section, I would like to teach about mutation theory. திடீர் மாற்ற கோட்பாடு. வாங்கள தலைப்பில் போலாம். So our important heading is mutation theory. In Tamil, திடீர் மாற்ற கோட்பாடு. So this mutation theory actually introduced by Hugo de Vries. So Hugo de Vries put forth the mutation theory. So Hugo de Vries அப்படிங்கிற அந்த எவல்யூஷனரிஸ்ட் தான் முதல்ல மியூட்டேஷன் தியரி திடீர் மாற்ற கோட்பாடு என்பதை புட் ஃபோர்த் அப்படின்னா முன்வைத்தார். ஓகே, ஸோ ஹியூகோ de Vries put forth the mutation theory. So next 3 mark, what is mutation? So mutations are sudden random changes. திடீரென சரிங்களா, திடீரென random changes, sudden random changes, திடீரென உடனடியாக சீரற்ற ரேண்டம் சேஞ்சஸ்னு சீரற்ற எல்லா உயிரினத்திலும் இருக்காது. ஸோ ஒரு சில லிவிங் ஆர்கானிசம் மட்டும் இருக்கும். ஒரு 10 பேர் இருக்கான்னு யாரோ 2 ஒருத்தர் மட்டும் இது நடக்கும். ஓகே, ஸோ மியூட்டேஷன்ஸ் ஆர் நத்திங் பட் மியூட்டேஷன்ஸ் ஆர் சடன் உடனடியாக ரேண்டம் சேஞ்சஸ்னால் சீரற்ற முறையில் ரேண்டம் சேஞ்சஸ் தேட் அக்கரின் யாரில் நடக்குதுன்னா ஆர்கானிசம்ஸ் உயிரினங்கள் நடக்குது. அண்ட் ஆல்சோ தட் ஆர் நாட் ஹெரிட்டபிள்னா ஸோ தட் மியூட்டேஷனல் சேஞ்சஸ் டஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஓகே, இவ்வாறு ஏற்பட்ட அந்த திடீர் மாற்றம் சீரற்ற அந்த மாற்றமானது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் மியூட்டேஷன்ஸ் ஆர் நத்திங் பட் சடன் ரேண்டம் சேஞ்சஸ் உடனடியாக சீரற்ற முறையில் இந்த மாதிரியான உடனடியான சீரற்ற முறையில் ஏற்பட்ட மாற்றம் யாரில் இருக்குது? அக்கரின் ஆர்கானிசம். அக்கர்னா காணப்படுதல். யாரில் காணப்படுது? ஆர்கானிசம். அட் சேம் டைம் இட் இஸ் நாட் ஹெரிட்டபிள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது. ஓகே, ஸோ de Vries carried out his experiment in the evening primrose plant Oenothera lamarckiana and observed variation them due to mutation. சரிங்களா, Oenothera lamarckiana அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு. Oenothera lamarckiana தாவரத்தில் ஃபஸ்ட் டைம் அப்சர்வ் பண்ணார். ஸோ அதில் அந்த பிரைம்ரோஸ் பிளான்ட் அப்படின்னா அந்தித்தாமரைன்னு சொல்லுவோம். அந்தித்தாமரை சயின்டிஃபிக் நேமு ஈனோதீரா லமார்க்கியானா. சரிங்களா, அந்தித்தாமரை ஈவினிங் பிரைம்ரோஸ் பிளான்ட்னா அந்தித்தாமரை. சரிங்களா, அந்தி நேரத்தில் பூவிதழாக விரியக்கூடியவங்கள அந்தித்தாமரை ஈவினிங் பிரைமரோஸ் பிளான்ட் ஈனோதீரா லமார்க்கியானாவில் ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் ஆய்வுகளை மேற்கொண்டார். ஸோ அதில் தான் அந்த மியூட்டேஷன் நடக்கிறதையும் ஸோ அதில் வேரியேஷன் நடப்பதையும் கண்டுபிடிச்சார். மியூட்டேஷன் அப்படின்னா திடீர் மாற்றம் நடக்குது, அதனால மாறுபாடுகள் நிறையா ஸோ இந்த ஈவினிங் பிரைமரோஸ் பிளான்ட்டில் நடக்கிறத அப்சர்வ் பண்ணார். அதாவது ஈனோதீரா லமார்க்கியானா பிளான்ட்டில் நடக்கிறத பார்த்தாரு. ஸோ இட் இஸ் 1 mark கொஷின். அதாவது அந்தித்தாமரை தாவரத்தில் ஆய்வு மேற்கொண்டு அதில் திடீர் மாற்றம் காரணமாக ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை ஆராய்ந்தார். அக்கார்டிங் டு de Vries, ஸோ de Vries அவர்களுடைய விதிப்படி அக்கார்டிங் டு ஹியூகோ de Vries சடன் அண்ட் லார்ஜ் வேரியேஷன் உடனடியான ஏற்படும் லார்ஜ் வேரியேஷன் பெரிய அளவில் மாற்றங்களும் சடனாக உடனடியான பெரிய அளவில் ஏற்படும் மாற்றங்களால் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசஸ். ஒரு புதிய உயிரினம் உருவாவதற்கு ஒரு புதிய கேரக்டர் கொண்ட உயிரினம் உருவாவதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா என்ன ரெஸ்பான்சிபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் இஸ் சடன் அண்ட் லார்ஜ் வேரியேஷன். சரிங்களா, உடனடியான சரிங்களா பெரிய அளவில் ஏற்படும் மாற்றமே எதற்கு காரணமாக இருக்குது? ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீசஸ் புதிய சிற்றினங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது. ஸோ whereas Lamarck and Darwin
பிலீவ்டு. லாமார்க்கு டார்வின் 2 பேருமே எதையை நம்பினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவல் மெதுவாக நடைபெறக்கூடிய அக்குமுலேஷன் ஆஃப் ஆல் வேரியேஷன். ஸோ அனைத்து மெதுவாக நடைபெறக்கூடிய, கிராஜுவல்னால் மெதுவாக, சரிங்களா. ஸோ காலப்போக்கில் நடைபெறுகிறவங்க எடுத்துக்கலாம். காலப்போக்கில் மெதுவாக நடைபெறக்கூடிய அக்குமுலேஷன் ஆஃப் ஆல் வேரியேஷன். ஸோ அனைத்து மாறுபாடுகளும் ஒரு கூட்டத்தில் உள்ள இறங்குது இல்லைங்களா, ஒரு கூட்டத்தில் காணப்படுது இல்லைங்களா, அதைய எஸ் தி காஸ்டிவ் ஃபேக்டர் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசியஸ், சரிங்களா. ஸோ அதுதான் ஒரு நியூ ஸ்பீசியஸ், ஒரு புதிய இனம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குதுன்னு சொன்னாங்க, சரிங்களா. அப்போ என்னென்ன சொன்னாங்க, லாமார் டார்வின் 2 பேருமே, லாமார் டார்வின் 2 பேருமே பிலீவ்டு. பிலீவ்டு சில விஷயங்களை நம்பினாங்க. என்ன நம்பினாங்கன்னா, கிராஜுவல் அக்குமுலேஷன் ஆஃப் ஆல் வேரியேஷன். கிராஜுவல்னால் காலப்போக்கில் அல்லது மெதுவாக ஒரு கூட்டத்துக்குள்ளே உள்ளே காணப்படுகின்ற, உள்ளே நுழைகின்ற, உள்ளே தென்படுகின்ற ஆல் வேரியேஷன் அனைத்து வேறுபாடுகளும் தான், சரிங்களா. மெதுவாக நடைபெறுகின்ற ஒரு கூட்டத்தில் மெதுவாக உள்ளே சென்று கொண்டிருக்கின்ற அந்த அனைத்து மாறுபாடுகள், அந்த வேறுபாடுகள் தான் எதற்கு காரணமாக இருக்குது, காஸ்டிவ் ஃபேக்டர் இன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், சரிங்களா. ஒரு புதிய சிறப்பினம் தோன்றுவதற்கு காரணமாக உள்ளது, ஒரு புதிய சிற்றினம் தோன்றுவதற்கு காரணமாக உள்ளது, சரிங்களா. அப்போ வேரியேஷன்னால தான் நியூ ஸ்பீசிஸ் வருதுன்னு விளக்குனாங்க. சேம் டைம் ஹியூகோ டி விரிஸ் பிலீவ்டு தட் மியூட்டேஷன்ஸ் ஆர் ரேண்டம். ஸோ ஹியூகோ டி விரிஸ் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது திடீர் மாற்றங்கள் என்பவை சீரற்ற மற்றும் இலக்கற்றவை என்று ஹியூகோ டி விரிஸ் நம்பினார். ஸோ ஹியூகோ டி விரிஸ் பிலீவ்டு எதை நம்புகிறார், ஹியூகோ டி விரிஸ் எதை நம்புகிறாருன்னா, மியூட்டேஷன் திடீர் மாற்றம் என்பது ரேண்டம் அப்படின்னா சமச்சீரற்றது, எல்லா உயிரினத்திலும் இருக்காது, சில உயிரினங்கள் மட்டுமே இருக்கும். ஸோ சீரற்றது என்றது டைரக்ஷன்லெஸ், இலக்கு அற்றது, எந்த இலக்கும் இருக்காது, சும்மா ஜஸ்ட் ஒரு இடத்துல வரும் அப்புறம் காணாமல் போயிடும். ஓகே. ஸோ மியூட்டேஷன்ஸ் ஆர் ரேண்டம், திடீரென, அதாவது சமமற்று காணப்படுது, சீரற்று காணப்படக்கூடிய அம்சம் தான் மியூட்டேஷன். கூடவே டைரக்ஷன்ஸ் இலக்கற்றது அப்படின்னு நம்பினார். பட் டார்வின் வேரியேஷன்ஸ் ஆர் ஸ்மால் அண்ட் டைரக்ஷன். ஆனால் டார்வின் என்ன சொல்கிறாருன்னா, டார்வின் வேரியேஷன்ஸ் ஆர் ஸ்மால். டார்வின் வந்து இந்த வேரியேஷன், அதாவது வேறுபாடுகள் என்பது, டார்வினுடைய கருத்துப்படி வேறுபாடுகள் என்பது ஸ்மால், சிறியது, டைரக்ஷனல், இலக்கு நோக்கியதுன்னு சொன்னார். அவர் வந்து ரேண்டம் டைரக்ஷனலிஸ்ட்னு ஹியூகோ டி விரிஸ் பிலீவ் பண்ணார். ஆனால் டார்வின் வந்து வேரியேஷனுங்கிறது ஸ்மால், சிறியது, கூடவே இலக்கு நோக்கியது அப்படின்னு சொன்னார். ஓகே. ஸோ ஹியூகோ டி விரிஸ் பிலீவ்டு தட், இந்த டார்க் படத்தை பாருங்கள், பிலீவ்டு தட் ஸ்பீசியேஷன்ஸ் ஆர், ஸ்பீசியஸ்னா சிற்றினமாகம், சிற்றினம் உருவாதல், என்ன பார்த்தீங்கன்னா டியூட்டி மியூட்டேஷன் கால்டு, சரிங்களா, ஷால்டேஷன், சிங்கிள் ஸ்டெப் லார்ஜ் மியூட்டேஷன் சொல்லுவோம். தமிழ் என்ன சொல்லும்னா, புதிய சிற்றினம் உருவாக திடீர் மாற்றமே காரணம் என ஹியூகோ டி விரிஸ் சொன்னார். இது தாவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது. சால்டேஷன்னா தாவுதல்னு அர்த்தம், தாவுதல், சால்டேஷனா தாவுதல் நம்புகிறார். ஸோ ஹியூகோ டி விரிஸ் பிலீவ்டு ஸ்பீசியேஷன், சிற்றினமாக்கல், ஒரு புதிய சிற்றினம் எப்படி உருவாதுன்னு பார்த்தீங்கன்னா டியூட்டி மியூட்டேஷன், திடீர் மாற்றத்தினால தான் ஏற்படுகிறாரு. ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு என்ன பேர், சால்டேஷன்னு சொல்லுவோம், தாவுதல் முறை அப்படின்னு கூட சொல்லலாம். இது தாவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ சிங்கிள் ஸ்டெப் லார்ஜ் மியூட்டேஷன், ஒரு படியில் ஏற்படும் பெரிய மாற்றம்னு சொல்லுவோம். சிங்கிள் ஸ்டெப் மியூட்டேஷன்னா ஒரு படியில், ஒரே நிகழ்ச்சியில் நடைபெறக்கூடிய பெரிய மாற்றம், ஒரு படியில் ஏற்படக்கூடிய லார்ஜ் மியூட்டேஷன், பெரிய மாற்றம் என்றும் அழைக்கலாம். ஓகே. ஸோ இந்த சால்டேஷன் 3 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 3 மார்க்கில் கேட்கலாம், நோட் பண்ணி. நெக்ஸ்ட், சேலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மியூட்டேஷன், அடுத்த தலைப்பு. ஸோ திடீர் மாற்ற கோட்பாடின் சிறப்பு பண்புகள், திடீர் மாற்ற கோட்பாடின் சிறப்பு பண்புகள். ஸோ அதனுடைய பண்புகள் எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சேலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மியூட்டேஷன், தமிழில் திடீர் மாற்ற கோட்பாடு சிறப்பு பண்புகள். மியூட்டேஷன் ஆர் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்,
மியூட்டேஷன் திடீர் மாற்றம் அல்லது தொடர்ச்சியற்ற மாறுபாடுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். மியூட்டேஷன்னா திடீர் மாற்றம், டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்னா தொடர்ச்சியற்ற மாற்றங்கள், ஆர் டிரான்ஸ்மிட்டட் டு த அதர் ஜென்ரேஷன். ஸோ இந்த மாதிரி மியூட்டேஷனும் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனும் திடீர் மாற்றமோ தொடர்ச்சியற்ற மாறுபாடுகளோ கடத்தப்படுகிறது. யாருக்கு கடத்தப்படுகிறது? அதர் ஜென்ரேஷன், மற்ற தலைமுறைகளுக்கு, அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படுகிறது அப்படிங்கிறது முதல் சிறப்பு பண்பு. நெக்ஸ்ட், இந்நேச்சுரலி, அதாவது இயற்கையில் ப்ரீடிங் பாப்புலேஷன், சரிங்களா, இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இனக்கூட்டம்னு சொல்லுவோம். ப்ரீடிங்னா இனப்பெருக்க, பாப்புலேஷன் மக்கள் தொகை. இனப்பெருக்கத்தில் ஈடுபடக்கூடிய இனக்கூட்டம் அல்லது மக்கள் தொகையில் மியூட்டேஷன்ஸ் அக்கர் ஃப்ரம் டைம் டு டைம், திடீர் மாற்றமானது அவ்வப்போது ஏற்படுகிறது. சரிங்களா, அதாவது எப்படி எழுதணும்னா, இயற்கையில் ப்ரீடிங் பாப்புலேஷன், இனப்பெருக்கத்தில் ஈடுபடக்கூடிய, ப்ரீடிங்னா இனப்பெருக்கம், பாப்புலேஷன் மக்கள் தொகை அல்லது இனக்கூட்டம் எடுத்துக்கலாம். பாப்புலேஷனுக்கும் இனக்கூட்டம். ஸோ இனப்பெருக்கம் நடைபெறுகின்ற இனக்கூட்டம் அல்லது இனப்பெருக்கம் நடைபெறக்கூடிய மக்கள் தொகையில் மியூட்டேஷன் ஆனது, திடீர் மாற்றமானது அக்கர் ஃப்ரம் டைம் டு டைம், அவ்வப்போது ஏற்படுகிறது. எப்போ தேவையோ அப்பொழுது, டைம் டு டைம்னா அவ்வப்போது அந்த ப்ரீடிங் செய்யக்கூடிய நேச்சுரல் இயற்கையாக ப்ரீடிங் பாப்புலேஷன், இனப்பெருக்கம் செய்யும் மக்கள் தொகையில் ஏற்படுகிறது. நெக்ஸ்ட், தேர் ஆர் நோ இன்டர்மீடியட் ஃபார்ம்ஸ். இதனில் இடைப்பட்ட உயிரினங்கள் இருக்காது. மியூட்டேஷன் நடந்ததுன்னா, ஸோ அதற்கு அடுத்த நிகழ்ச்சியில் நியூ ஜென்ரேஷனில் இடைப்பட்ட உயிரி கிடையாது. தேர் இஸ் நோ இன்டர்மீடியட் ஃபார்ம். இடைப்பட்ட உயிரிகள், இடைப்பட்ட ரெண்டு உயிரினத்தை இணைக்கக்கூடிய இணைப்பட்ட உயிரிகள் இல்லை. தேர் ஆர் நோ இன்டர்மீடியட் ஃபார்ம்ஸ் எஸ் தே ஆர் ஃபுல்லி ஃப்ளஜ்டு. அதாவது திடீர் மாற்றம் முழுமையான நிகழ்வு. ஃபுல்லி ஃப்ளஜ்டு அப்படின்னா திடீர் மாற்றம், மியூட்டேஷன் ஃபுல்லி ஃப்ளஜ்டு, முழுமையாக நடைபெறுகிறது. திடீர் மாற்றம் என்பது முழுமையான நிகழ்வு. முழுமையாக ஒரு ப்ரீடிங் பாப்புலேஷன் நடக்குது, சரிங்களா. ஃபுல்லி ஃப்ளஜ்டு அப்படின்னா முழுமையாக அந்த ப்ரீடிங் பாப்புலேஷனில் மியூட்டேஷன் நடக்குது. ஆனால் அப்படி நடந்தாலும் தேர் இஸ் நோ இன்டர்மீடியட் ஃபார்ம் இஸ் ஃபார்ம்டு, சரிங்களா. ஸோ இடைப்பட்ட உயிரிகள் தோன்றுவதில்லை, சரிங்களா. தேர் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி சப்ஜெக்டட் டு நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இந்த மியூட்டேஷன், சரிங்களா, இந்த மியூட்டேஷன் என்பது திடீர் மாற்றம் என்பது, சரிங்களா, சப்ஜெக்ட் டு நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கை தேர்வுக்கு உட்பட்டது. இயற்கை தேர்வுக்கு உள்ளதான் வருது, இயற்கை தேர்வுக்கு உட்பட்டது. ஸோ தே ஆர் சப்ஜெக்ட், தே ஆர் ஸ்ட்ரிக்ட்லி, மியூட்டேஷன்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி சப்ஜெக்ட் டு நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ திடீர் மாற்றம் என்பது இயற்கை தேர்விற்கு உட்பட்டது. Okay, so these 4 points are very very important. Note it. Actually 5 mark question. Sometimes what is mutation, mention their silent features. So properly expect 5 mark, but sometimes as silent features of mutation actually 5 mark. Okay, so today topic is over. Watch entire video, don't skip the video, get more knowledge. Thank you, keep watching.